ஹே காய்ஸ், எங்கடா நானும் குஷியும் ஹாயாக கை கோர்த்துட்டு எங்கே நடந்து போகிறோம்னு பார்த்துட்ருக்கீங்களா? அதுவும் வேறு மாதிரி ட்ரெஸ்ஸில். ஸோ நாங்கள் இப்போ என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, ஸ்கூபா டைவிங் ட்ரை பண்ண போகிறோம். அதுவும் எங்கே அப்படின்னா அந்தமான் டூர் போயிருந்தோம் இல்லையா? ஸோ அங்கே தான் ஸ்கூபா டைவிங்கை ட்ரை பண்ண போகிறோம். ஸோ அது எப்படி இருந்தது அப்படிங்கிறத பார்க்கலாம் வாங்க. ஸ்கூபா டைவிங் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான த்ரில்லிங்கான ஒரு வாட்டர் ஸ்போர்ட்ஸ் தான். எல்லாருமே போக முடியுமா அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதில் நிறைய ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் இருக்குது. என்ன அப்படின்னா உங்களுக்கு ஹெல்த்தில் எந்த காம்ப்ளிகேஷன்ஸும் இருக்கக்கூடாது. உங்களுக்கு பிபி இல்லை ப்ரீத்திங் ப்ராப்ளம்லாம் எதுவுமே இல்லாமல் இருந்தால் தான் நீங்கள் உள்ளே போக முடியும் கடலுக்கு அடியில். அண்டு நீங்கள் ஏஜ் வந்து பார்த்தீங்கன்னா அபவுட் 12 தான் அலோவ் பண்ணுவாங்க. எதுக்காக அப்படின்னா நம்ம ஸ்கூபா டைவிங் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி நிறைய இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் கொடுப்பாங்க. ஒரு 15 மினிட்ஸ் 20 மினிட்ஸ் கிட்ட இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் மட்டுமே கொடுப்பாங்க. அதை புரிஞ்சுக்கிட்டு கடலுக்கு அடியில் போய் நம்ம ஃபாலோ பண்ணணும். அதுக்காக தான் அந்த 12 இயர்ஸ்க்கு மேலே இருக்கணும் அப்படிங்கிறத சொல்கிறாங்க. ஸோ குஷிக்கு வந்து என்னென்னா இப்போது 11 தான் முடிஞ்சிருக்கு. பட் ஷீ இஸ் பிரில்லியன்ட்ல, அதனால் நாங்கள் கேட்டு பார்த்தோம் அவளை கூட்டிகிட்டு போகலாமான்ட்டு. அந்த டிஸ்கஷன் தான் போயிட்டு இருந்துச்சு. 12 years complete ஆகாதா பெரியவங்களுக்கு ஸோ இப்போ நாங்கள் ரெடியாக இருக்கோம். பட் கொஞ்சம் நேரம் வெயிட் பண்ண சொல்லியிருந்தாங்க. பாலா வந்து ஆல்ரெடி ஃபாரின் டூர் போயிருக்கிறதுனால அவங்க அங்கேயே ஸ்கூபா டைவிங்லாம் பார்த்துருக்காங்க. அண்டு சிரஞ்சீவி ரொம்ப குட்டி பையன்றதுனால அவன் வந்து ஸ்கூபா டைவிங் ட்ரை பண்ண முடியாது அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஸோ இப்போ நம்ம கொஞ்சம் நேரம் வெயிட் பண்ணணும். அண்டு இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒருத்தருக்கு 3500 அப்படி சார்ஜ் பண்ணுறாங்க. அந்த நம்ம போட்டிருக்க ட்ரெஸ்ஸு அவங்க கொடுக்குற ட்ரெஸ் நம்ம போட்டுட்டு அதுதான் போட்டு போகணும். அண்டு நிறைய இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் அதை நம்ம ரொம்ப கேர்ஃபுல்லாக லிசன் பண்ணிவிட்டு அதை வந்து நம்ம ஃபாலோ பண்ணால் மட்டும்தான் நம்மளால் வந்து கடலுக்கு அடியில் வந்து கம்யூனிகேட் பண்ண முடியும். ஸ்விம்மிங் தெரிஞ்சிருந்தது அப்படின்னா ஸ்கூபா டைவிங் பண்ணுறது ரொம்பவே ஈஸியான விஷயம், நல்லாயிருக்கும். பட் ஸ்விம்மிங் தெரியல அப்படின்னாலும் ஒன்றும் பிரச்சனை கிடையாது. அவங்க ஒருத்தர் நம்ம கூடயே வருவாங்க, நம்மளை பத்திரமா வந்து பார்த்துக்குவாங்க. ஸோ நமக்கு எந்த ஒரு ரிஸ்க்கோ பயமோ நமக்கு கண்டிப்பாக இருக்காது. அண்ட் இப்போ நம்ம கடலுக்குள்ளே போகலாம் வர சொல்லிட்டாங்க. என்ன பார்த்திங்கன்னா இந்த அடியில் பார்த்திங்கன்னா ஃபுல்லாக கல்லாக இருந்துச்சு. நடக்கும்போது பார்த்திங்கன்னா நல்லா குத்துது. அண்ட் எங்கேயும் ஸ்லிப் ஆகிடக்கூடாது அப்படிங்கிறதுனால தான் பார்த்து நடந்து போகிறோம். இது தீவு தானே, ஓரத்துலலாம் பார்த்திங்கன்னா ஆளும் கிடையாது. பட் வந்து பார்த்திங்கன்னா ஃபுல்லாக அடியில் ஃபுல்லாக கல் தான். அண்டு நம்மளோட செட்டப் வந்து பார்த்திங்கன்னா பக்கத்தில் ஒருத்தர் போகிறாரு பார்த்திங்களா, அந்த மாதிரி தான். நமக்கு ஒரு ஆக்சிஜன் சிலிண்டரு மேலே வந்து நம்ம சேஃபாக இருக்கிறதுக்கு எல்லா ஃபெசிலிட்டிஸோடமே இருக்கும் அது. ஆனால் என்னென்னா அதையும் தூக்கிட்டு போகிற மாதிரி இருந்தது அடியில். சப்போஸ் நம்ம தண்ணியில் மூழ்கிற மாதிரி இருந்தாலும் அவங்களே வந்து அதில் ஏதோ செட்டப்ஸ்லாம் வச்சுருக்காங்க. அதெல்லாம் அவங்க ரிலீஸ் பண்ணிவிட்டாங்கன்னா நம்ம ஆட்டோமேட்டிக்காக நம்ம மேலே ஃப்ளோட் ஆக ஆரம்பிச்சிடுறோம். ஸோ நல்லா இருந்தது. அதே சமயத்தில் ரொம்ப எக்ஸைட்டிங்காகவும் இருந்தது. ஏன்னா நம்ம டிவிலலாம் பார்த்துருப்போம்ல கடலுக்கு அடியில் போகிறதுலாம், நம்ம நேரில் போய் பார்ப்போமா, அதுவும் ஸ்விம்மிங் வேறு தெரியாதே, ஏதாவது ஒன்று ஆயிடுச்சுன்னா என்னடா பண்ணுறதுன்னு கொஞ்சம் பயம் இருந்தது. அதுவும் தான். பட் ஆனாலும் ஓகே, போய் ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் தானே, எல்லாமே எக்ஸ்பீரியன்ஸ் தானே, என்ன தான் ஆகுதுன்னு பார்ப்போமே அப்படிங்கிறதுக்காகவே வந்து உள்ளே போயிருக்கோம். ஸோ இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ்லாம் கொடுத்து முடிச்சாச்சு. அதுவும் பார்த்திங்கன்னா எல்லாமே ஹிந்தியில் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் கொடுக்குறவங்க தான் ஃபுல்லாக. ஏன்னா ஹிந்தி தெரிஞ்சவங்க தான் அங்கே எல்லாருமே இருக்காங்க. நமக்கு வந்து ஹிந்தி தெரியாதா, ஸோ இங்கிலீஷில் இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுக்குறவங்க வரணுன்றக்காகவே ரொம்ப நேரம் வெயிட் பண்ணிட்டோம். ஸோ அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா டிசைனாக டிஃப்ரெண்ட்டாக போஸ் கொடுக்க வச்சு அவங்களே ஃபோட்டோவும் எடுத்துடுறாங்க. மேலே ஃபோட்டோ எடுக்கிறதோடு இல்லாமல் கடலுக்கு அடியில் போனதுக்கப்புறமும் நம்ம பார்க்கக்கூடிய விஷயங்கள் நம்ம என்னென்னலாம் பார்த்தோம் அப்படிங்கிறதையும் ரொம்ப அழகாகவே வீடியோ எடுத்து நமக்கு கொடுத்துட்றாங்க. ஸோ இப்போ நான் குஷியும் சிரஞ்சீவி ரெடி ஆகிட்டோம். குஷி வந்து கடலுக்கு அடியில் போயிட்டா, அவங்க கூட ஒரு ஆள் இருக்காங்க, என் கூடயும் ஒரு ஆள் தனித்தனியாகவே கூட்டிகிட்டு போயிடுறாங்க. நல்ல பொம்மை மாதிரி இருக்குது. எல்லா செட்டப்பும் பக்காவாக வச்சு கூட்டிகிட்டு போகிறாங்க. குஷி நல்லா என்ஜாய் பண்ணால். இந்த வயசுலேயே இதெல்லாம் என்ஜாய் பண்ணுறான்னா உண்மையிலே பெரிய விஷயம்தான். கடலுக்கு அடியிலையும் போய் நிறைய போஸஸ் கொடுக்க சொல்லி நம்மளை ஃபோட்டோலாம் அங்கேயுமே எடுத்துடுறாங்க. அந்த சர்வீஸ் ரொம்ப நல்லாவே இருந்தது அங்கே.
தான் எங்களோட ஸ்கூபா டைவிங் எக்ஸ்பீரியன்ஸ் ரொம்பவே சூப்பராக இருந்தது. கடலில் போய் மண்ணை தொடுறது, அங்கே இருக்கிற மீன்லாம் கிட்டக்க பார்க்குறது, அங்கே இருக்கக்கூடிய க்ரியேச்சர்ஸ்லாம் கிட்டக்க பார்க்குறது வந்து உண்மையிலேயே ரொம்ப ஒரு அழகான எக்ஸ்பீரியன்ஸாக இருந்தது. ஸோ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். நம்ம சேனல் மோட்டிவேஷன் மைஸ்டருக்கு சப்ஸ்கிரைபும் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.